பகவானே, நான் இந்த கைலாசத்தில் இருக்க வேண்டுமானால் மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேண்டும். சரி, எனக்கு பிள்ளை வர வேண்டும் பகவானே என்று பார்வதி கேட்டவுடனே, பெண்ணே பார்வதி, பகவானே, உனக்கு தான் 2 குழந்தை இருக்கம்மா, அழகான குழந்தையே. மூத்த மகன் கணபதியோ தாயை போல் பெண் கேட்டு சந்திக்கு இருக்கிறான். ஆமா. இளைய மகன் வேலவன் வள்ளியை மனம் முடிந்து குரத்தனமா அலையிறான். அப்புறம் எனக்கு 2 பிள்ளைகள் இருந்தும் பலனில்லை, இல்லாமலும் பலனில்லை. ஓஹோ, என் பக்கத்திலே இருந்து என்னோடு கொஞ்சம் விளையாடுவதற்கு குழந்தை வேண்டும் அப்படியா என்று பார்வதி கேட்டவுடனே பகவான், பார்வதி, என்ன உனக்கு இனிமேல் நான் குழந்தை வரம் கொடுத்தேனேயானால் அந்த குழந்தையால் சிறுமையைத்தான் இருக்குமே தவிர உனக்கு நன்மை இருக்காது, பெருமை இருக்காது பார்வதி ஓஹோ என்று சொன்னவுடனே பார்வதி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு குழந்தை வரம் தான் வேண்டும் என்றாள். சரி பார்வதி, என்னங்க, கண்டிப்பா உனக்கு குழந்தை வரம் வேண்டுமா? கண்டிப்பா வேணும். கைலாசத்திலே மரகத தூணிலே 32வது தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிகிறது. சரி, அந்த சுடர் விளக்கின் அருகிலே முந்தி ஏஞ்சி தவம் செய்தால் செய்தால் குழந்தை வரம் கிடைக்கும் பார்வதி என்று பகவான் சொன்ன உடனே ஆமா பார்வதி கைலாசத்திலே